வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான சேமிப்பை பற்றி பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் தான் நம்ம சேமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே எங்கள் ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. யாருக்கு வசதியாக இருக்கோ இல்லையே, எனக்கு ரொம்ப வசதியாகவே இருக்குது. ஒரு 100 ரூபானாலும் உடனே கொண்டு டக்குன்னு சேமிப்பு பண்ணிவிட்டு வந்துடுவேன். வீட்டில் இருந்தாலும் சரி, உண்டியலில் இருந்தாலும் சரி, டக்குன்னு கொஞ்சம் எடுத்துருவோம். ஆனால் எனக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்தது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு இது எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா, இதுவும் நான் என் அக்கௌண்ட்டில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா என் அக்கௌண்ட்டில் சேர்த்தோம்னா சப்போஸ் ஒரு டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா நம்ம பைசா தான் இருக்குதுன்னு எடுத்துருவோம். இது எங்கள் வீட்டுக்காரங்க அக்கௌண்ட்டு. அவங்களுக்கே தெரியாமல் அதில் சேர்த்துட்டு வரேன். எதுவும் ஒரு அவசர தேவை, அவங்க கையில் பைசா இல்லை, நமக்கு கண்டிப்பான அவசியமான தேவையாக இருக்குது அப்படிங்கிறப்ப, உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா இருக்குப்பா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன். இப்படி தான் இதுக்கு முன்னாடியும் நான் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்ச நாளாக விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் தொடர்ந்துருக்கேன். இப்போ ஒரு 2500 கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த 400 போட போகிறேன். இந்த 400 எப்படி வந்துச்சு அப்படின்னா, தையல் கூலியில் வந்துச்சு. ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு அது தையல் கூலி. எதிர்பார்க்கவும் இல்லை. நானும் ரொம்ப நாள் விட்டு போச்சு, இனிமேல் எப்போ கிடைக்குன்னு தெரியலன்னு நினச்சேன். நேற்று எனக்கு கைக்கு கிடச்சிட்டு 400. ஆனால் செலவு இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இந்த 400 இப்போ செலவு பண்ணிட்டோம்னா செலவு பண்ணலாம். ஆனாலும் இது எதிர்பார்க்காத பைசா. செலவை நம்ம இந்த வாரத்தில் வேலை பார்த்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சேமிக்கிறதுக்கு வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக அதை வந்த உடனே பாஸ்புக்கில் தூக்கி வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா முடிவு மாறிடும் அப்படின்ட்டு. இந்த வீடியோவுக்கு தான் எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். யாருக்காட்டும் ஒரு சில பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா ஒரு அக்கௌண்ட்டை போட்டு ஒரு 100 சேமிக்க தொடங்க. 1000 தாண்டும் போது நமக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கையில் இவ்வளோ ரூபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.